ஆத்தே 52 ஏயா 52 லட்சம் ரூபாய்க்கா கார் இருக்கு? ஆமாத்தா, ஒரு கார் 1 கோடிக்கு மேல கூட இருக்காத்தா. ஆத்தே 1 கோடிக்கு காரை வாங்கி ஐத்தறிச்சு இல்லாம அதுல எப்படி உக்காந்துக்கிட்டு போறது? டேய் போஸ், அந்த 52 லட்சம் ரூபாய் காரையே கேளு. சரி சரிமா. கேளு. மாமா மாப்ள, எனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு மாமா. சரி மாப்ள, அப்ப இதே புக் பண்ணிடுவோம். சரிங்க மாமா. ஏயா போஸ், ஆத்தா சொன்ன மாதிரி 52 லட்சம் ரூபாய்க்கு காரை வாங்கி என்னத்தையா பண்ண போற? எந்த காரை வாங்கினாலும் ரோட்ல தானே ஓட போகுது. ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு வாங்கிக்கிட வேண்டியதானே? இல்ல பெரியப்பா, அதான் அவனோட மாமனாரே ஆசையா வாங்கி தராருல, அவனுக்கு பிடிச்சதையே வாங்கிக்கிட்டு பெரியப்பா. அண்ணன் சொல்றதும் வாஸ்தவம் தானே. கோடி ரூபாய்க்கு காரை வாங்கி வீரோலிய தூக்கி வைக்க போறோம். வாசல்ல தானே நிக்க போகுது. மரத்துல இருந்து காக்கா அதுல எச்சம் போட தானே போகுது. காக்கா எச்சம் போடுறதுக்கு வாங்கி நிறுத்துற காரை யாராச்சும் 50 லட்சம் போட்டு வாங்குவாங்களா? பேசாம அந்த 23 லட்சத்துக்கு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதையே வாங்கி கொடுத்துருங்க. நம்ம கண்ணு முன்னாடியே போஸ் 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்க போறாமா? எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா என்னடி? நான் சொன்ன மாதிரி பீரோலியா பூட்டி வைக்க போறான். வாசல்ல தான் நிக்க போகுது. அதுல காக்கா எச்சம் போட தான் போகுது. இங்க பாரு, அதுல 4 டயரையும் நான் பஞ்சர் ஆக்க தான் போறேன். தமிழ்ச்செல்வி, please get up. Ma'am, all of you please give her a big applause. இந்த clap பண்ண சொன்னது எதுக்குன்னா, as you know already, அவங்க first semesterல class first வந்து பாஸ் ஆகி class topper ஆயிருக்காங்க. அதுக்காகவும் அடுத்த வாரம் நம்ம காலேஜ் ஹாஸ்பிடல்ல புது ஸ்கேனிங் மிஷின்ஸ் வரப்போகுது. அதோட பிரான்ச்சை துவக்கி வைக்கிறதுக்காக அடுத்த வாரம் மினிஸ்டர் ராஜாங்கம் ஐயா நம்ம காலேஜுக்கு வராரு. அப்படி வர்றப்ப இப்பதான் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதோட சேர்த்து அமைச்சரோட பையன் சேதுபதி மற்றும் அவரோட தம்பி போஸ் 2 பேரும் அவங்க உயிரை பணயம் வச்சு பயப்படாம ஆபத்தான காட்டுக்குள்ள